நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்கள் இன்றியே கிருபையாய் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை வேளைக்காக நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதமாம் அவர் அன்பு, அண்டினோர் காக்கும் தூய அன்பு, இப்பூமியில் இவரை போல் அன்பர் எவருண்டு, மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பின்பற்றுவேன், மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பின் செல்லுவேன், எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும், ஆசீர்வதியும். எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக திருச்சபையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தானியேலின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஒருவேளை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாய் திருச்சபையில் கொடுத்திருக்கிற தலைப்பு போதையிலிருந்து விடுதலை என்று. ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது தீட்டுப்படாத ஒரு வாழ்வு, ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்வை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே திருச்சபைக்குள்ளும் அதிகமான தீட்டுப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய வாலிபர்கள் தீட்டுப்பட்டு போய் கிடக்கிறார்கள். நிறைய வாலிபர்களுடைய வாழ்க்கை தீட்டுப்பட்டு பாவத்திலே கிடக்கிறது. நிறைய பிள்ளைகளும் அதே போல பாவத்திலே கிடக்கிறார்கள். திருச்சபைக்குள்ளே எழுப்புதல் இல்லை, திருச்சபைக்குள்ளே ஜெபம் இல்லை, திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் மேல் கொண்ட பயம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த காலகட்டத்தில் அல்லது இந்த 26ஆம் வருடத்தின் முதல் மாதத்தில் தீட்டுப்படுத்தப்படாத ஒரு வாழ்வு, ஆண்டவருக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வாழ்வு அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று எண்ணி அவைகளை வேண்டாம் என்று பிரதானியின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒருவேளை போஜனம் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துமா? புதிய ஏற்பாடு திருச்சபைகளை வரும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்தோடு உன் முன்னால் வைக்கிறத நீ அப்படியே புசி, எதுவும் உனக்கு தீட்டு இல்லை, எதுவும் உன்னை ஒன்று செய்ய முடியாது,
நீ கர்த்தருடைய பிள்ளை. உனக்கு தெரியாமல் ஒருவேளை உன்னை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறானே என்று உன்னை கொலை செய்வதற்கு கூட விஷத்தை கொண்டு வந்து கொடுத்தால் கூட உனக்கு தெரியாத நிலைமையிலே நீ ஸ்தோத்திரத்தோடு அதை எடுத்து சாப்பிடு, அந்த விஷம் உன்னை ஒன்று செய்யாது. அதைத்தான் மார்க் 16ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அதற்காக ஒரு டம்ளரில் பாலில் விஷம் கொடுங்க, நான் குடிச்சு காட்டுறேன், இனி ஒன்றும் செய்யாது, நான் விசுவாசிக்கிறவன், அப்படி செய்தீங்கன்னா அந்த விஷம் உங்களை கொல்லும். சரியாய் வசனங்களை புரிந்து கொள்ளணும். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே நான் தீட்டுப்படக்கூடாது என்று ஏன் சொன்னார்? புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரே நேரடியாய் சொல்லுகிறார், வாய் வழியாய் வயிற்றுக்குள் போகிற எதுவும் உன்னை ஒன்று செய்ய தீட்டுப்படுத்தாது. உன்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற நினைவுகளும் வார்த்தைகளும் தான். பொல்லாத விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொறாமை என்று வரிசையாய் ஒரு லிஸ்ட் சொல்றார். இவைகள் தான் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்தும். ஆனால் இங்கே தானியேல் ஏன் அப்போ அப்படி சொன்னார்? ராஜ போஜனத்தை அநேக இதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நான் நிறைய விளக்கங்கள் படிச்சிருக்கிறேன். ராஜாவின் போஜனம் என்பது அது விக்கிரகங்களுக்கு படைத்தது வந்திருக்கும். அதை பலரும் கை வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த போஜனம் எனக்கு வேண்டாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நான் சாப்பிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் அவர் சொல்கிறாரு, விக்கிரகங்கிறது ஒரு பொருளே இல்லை. விக்கிரகங்கிறது ஒரு பொருள். விக்கிரக கோயிலில் போய் உட்காந்து நீ சாப்பிட்டா கூட தப்பு இல்லை. விக்கிரகங்கிற ஒரு பொருளே இல்லை. நீ அதை குறித்து கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டியதில்லை. நீ சாப்பிடலாம். ஏன்னா நீ ஏசப்பா பிள்ளை. உனக்கு முன்னால் வருகிற சாப்பாடு யார் சமைச்ச சாப்பாடாக இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும், அது மேலே நீ சாப்பிட வரும்போது ஒரு செகண்ட் இல்லை ஒரு நிமிடம், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும், இதற்கு காரணமானவர்களை ஆசீர்வதியும் சொல்லிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டா அது உன்னை தீட்டுப்படுத்தாது. அது உன்னை தீட்டுப்படுத்தாது. ஏன் தானியேல் அப்படி சொன்னார்? பவுல் அப்படி சொல்லும் பொழுது நீ விக்கிரக கோயிலே உட்காந்து கூட சாப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்? நீ கோயில் அப்படி பந்தி இருந்து விக்கிரகங்களுக்கு படைச்சதை நீ சாப்பிட்றத உன்னுடைய பலவீனமான மனமுடைய சகோதரன் பார்த்தால் அவை இடறி போவான்ல. என் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் அப்போது ராமநாதபுரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். எங்களோடு கூட வெளிநாட்டு பிரஜை ஒருவர் ஊழியம் செய்ய வந்திருந்தார். விடுமுறையிலே வந்திருந்தார் அவர். பாளையங்கோட்டைக்கு வந்து அங்கே பயங்கர மழை வெள்ளம். ஆகவே வந்த இடத்துல கூட 4 நாள் தங்குற மாதிரி ஆயிடுச்சு. சாந்தி நகரில் ஒரு அருமையான சகோதரனுடைய வீட்டில் தங்கினோம். ஆகவே நாங்கள் ஒரு 3-4 ஊழியக்காரர்களாக வந்ததுனால இந்த பாளையங்கோட்டை பகுதியில் அந்த நாட்களில் சில வாலிபர்கள் எங்களை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்களும் அந்த வீட்டில் சகோதரனுடைய வீட்டில் வந்து எங்களோட கூட 2-3 நாளாக அவங்களும் தங்கியிருக்காங்க. எல்லோரும் மொத்தமாக சமையல் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக போயிட்டுருந்து. அப்படி போயிட்டுருக்கும்போது வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த சகோதரர் கொஞ்சம் வசனத்தை படித்தவர். அவர் ஒரு இங்கிலீஷு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஒன்று உண்டு. அப்போ தான் VHS கேசட்டு தான் உண்டு. இந்த கேசட்டு வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்டார். ஒரு ஆங்கில ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அது சினிமா கூட கிடையாது. ரகசிய வருகையை குறித்தும் இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவையும் குறித்த ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் டெக்கு வாடகைக்கு எடுத்து, டிவி டெக்கெல்லாம் வாடகைக்கு தான் எடுத்து பார்க்கணும். வாடகைக்கு எடுத்து அதை போட்டு இந்த ஊழியக்காரர்கள் 2-3 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த ஊழியக்காரர்கிட்ட நம்ம பேச முடியாது. எங்களுடைய ஊழியக்காரர்கிட்ட ஒருத்தர்கிட்ட சொன்னேன், என்னென்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த சின்ன வாலிப பையங்கள்லாம் புதுசாக இவங்கெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்காங்க, கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து பெந்தகோஸ்தே மார்க்கத்துக்கு இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாம் ஊழியக்காரர் பார்க்காருன்னு அவங்க பார்த்தா என்ன நடக்கும்னு. சரி சரி விடு, வேறு வழி இல்லை, என்ன செய்ய முடியும், நம்ம அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி
அவர் இரவெல்லாம் உட்காந்து ரொம்ப நேரம், ஒரு 2 மணி நேரம் ஓடும் பார்த்தார். எல்லாம் முடிஞ்சு நாங்கள் மறுபடியும் ராமநாதபுரம் போயிட்டோம். 2 மாதம் கழித்து மறுபடியும் பாளையங்கோட்டைக்கு ஒரு ஆல் நைட் ப்ரேயர் நடத்த வரும் பொழுது எங்களோடு கூட இருந்த வாலிப தம்பியில் ஒரு தம்பி காணும், மிஸ்ஸிங். அப்போ மற்றவங்கள்ட்ட கேட்டீங்க, அந்த பிரதர் எங்கே அப்படின்னு கேட்டோம். பிரதர் அவர் ரொம்ப பின்வாங்கி பாவத்தில் போயிட்டார். ஏன் மறுபடியும் பின்மாற்றமாக ஏன் போனார்? இல்லை, அன்னைக்கு நீங்கள்லாம் அந்த VHS அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் போட்டு பார்த்தீங்கல்ல. ஆமாம், ஊழியக்காரங்களே பார்க்குறாங்க படம், நான் பார்த்தான்னு சொல்லி கண்ட தமிழ் படங்கள்லாம் பார்த்து இப்போ அந்த கேசட்டை எடுத்து வாடகைக்கு விடுற ஒரு தொழிலில் வந்து கெட்ட ஆபாச படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஜெபத்துக்கு கம்ப்ளீட்டாக வர்றதில் அவருடைய லைஃபே மாறிப்போச்சு. வாலிப வயது. இதைத்தான் பவுல் முன்னறிந்து, விக்கிரகங்கிறது ஒரு பொருளே இல்லை, விக்கிரகங்களுக்கு படைக்கப்படுறது ஸ்தோத்திரத்தோடு நீ சாப்பிடலாம், ஏன் விக்கிரக கோயிலே நீ பந்தி இருக்கலாம். ஆனால் நீ செய்வது பலவீனமுள்ள ஒரு மனமுள்ள விசுவாசத்தில் குறைவாக இருக்கிற உடன் சகோதரனுக்கு அது இடரல் உண்டாக்குன்னு தெரிஞ்சா நீ செய்யாத. அதை நீ செய்யாத. இவ்வளவு ஏன்? சைவ சாப்பாடும் அசைவ சாப்பாடும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே கடவுள் நமக்கு கொடுத்த உணவு வகைகள். எதை வேணாலும் சாப்பிடலாம்னா, ஒருவேளை நீ அசைவம் சாப்பிடுவது அங்கே இருக்கிற ஒரு சில மக்களுக்கு அருவருப்பாய் தோன்றினால் நீ விட்டு நீ சைவமே சாப்பிடிய, தவறில்லை. அழகாக இந்த வார்த்தைகளை பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்போ தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று பிரதானிகள் தலைவரிடத்தில் அவன் கேட்டுக்கொண்டான் என்றால், அவனோடு கூட இன்னும் 3-4 பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நடுவிலே தான் பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருடைய பிள்ளை. பவுலே சொல்றாரு, கடையில் விற்கிற எதையும் வாங்கி நான் சாப்பிடலாம். கடையில் விற்கிற பிராந்தியும் கடையில் தான் விற்கிது. நான் கடையில் விற்கிற எதையும் வாங்கி சாப்பிடலாம், ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. உள்ளே போகிறது ஒன்று தீட்டுப்படுத்தாதுன்னு ஆண்டவரே சொல்லிட்டார். அதனால் கடையில் விற்கிற எதையும் வாங்கி நான் சாப்பிடலாம், ஆனால் எல்லாமே எனக்கு தகுதியாக இருக்காது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம், நாம் யாரோடு பந்தி இருக்கிறோம், யாரோடு நம்முடைய உணவை பகிர்ந்து கொள்கிறோம். உணவு பகிர்ந்து கொள்வது என்பது மிகப்பெரிய விஷயம் அதில் இருக்கு. வனாந்திரத்திலே பிலேயாம் இந்த ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக்கு கூலி பேசி அழைத்து வருகிறார். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் சொன்னார். பிலேயாம் பாலாக்கிட்ட சொல்றார், ஐயா, இது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கத்தான் முடியுமே ஒழிய என்னால் சபிக்க முடியாது. ராஜாவுக்கு கடும் கோபம். அப்போ என்ன செய்யலாம்? ஒன்று செய்யுங்க. வனாந்திரத்தில் உங்களுடைய விக்கிரகங்களுக்கு நீங்கள் ஆடு மாடுகளை பலியிட்டு நீங்கள் சாப்பாடு சமைச்சு ஒரு பெரிய விருந்து கொண்டாடுங்க. அதுக்கு சாப்பிட எங்கள் ஆளை கூடுங்க. எங்கள் ஆள் வந்து சாப்பிட்டான்னா அடுத்து அவன் விபச்சாரம் செய்வான். சில நேரங்களில் சில சூழ்நிலையான சாப்பாடு கூட நம்மை பாவம் செய்ய வைக்கிறது. தானியேல் ஆகவேதான் போகிற இடங்களிலே தான் கர்த்தருடையவன், அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதினாலே தன்னை சுத்தவானாய் காத்துக்கொள்ளும்படியும், தன்னோடு கூட இருந்த சகோதரர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படியும், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொண்டார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த விதத்திலும் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று அவர் விரும்புகிறார்.
அவர் விரும்புகிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு என்கிற வாலிபனுடைய வாழ்க்கை துவங்குகிறது. அவன் வாழ்க்கையிலே அவனை தீட்டுப்படுத்தும்படியாய் அவன் இருக்கிற வேலை செய்கிற அந்த வீட்டிலேயே வீட்டு எஜமானி அவன் மேல் கண் வைத்து பாவம் செய்ய கூப்பிடுகிறாள். ஒரு நாள் பிரச்சனை, 2 நாள் பிரச்சனை அல்ல, வாழ்நாள் பிரச்சனை. அது பாலியத்துக்குரிய இச்சை என்பதும் விபச்சாரம், வேசித்தனம் போன்ற இந்த இச்சையான உணர்வுகளும் ஏதோ ஒரு மனிதனுக்கு 1 நாள் வரும், 2 நாள் வரும், அவன் ஒரு முறை ஜெபம் பண்ணி ஜெயிச்சிட்டான்னா அப்புறம் பிரச்சனையே இல்லை. இல்லை இல்லை, வாழ்நாள் பிரச்சனை அது பாலியத்து. அதனால்தான் பவுல் சொன்னார், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு தீமோத்தேயு நீ விலகி ஓடு, மற்ற பாவங்களுக்கெல்லாம் எதிர்த்து நில் என்று சொன்ன பவுல், பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. ஏன்னா அதை எதிர்த்து நின்று ஒருத்தனும் ஜெயிச்சதில்லை. அவ்வளோ பெரிய தாவீதே ஜெயிக்க முடியல. யோசேப்புக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அவன் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தபடியினால் விபச்சாரம், அதாவது உடல் சம்பந்தமான பாவத்திலும் கூட அவன் கரைபடாதபடி, தீட்டுப்படாதபடி தன்னை காத்துக்கொண்டான். என கண்பானவர்களே, யோசேப்பு சரீரத்தினாலே தீட்டுப்படுத்தப்படாதபடி விபச்சார பாவத்திற்கு தன்னை காத்து கொண்டதற்கு அந்த வாலிப பையனுக்கு வாலிபத்தில் அவ்வளோ பெரிய துணிச்சல், அவ்வளோ பெரிய பரிசுத்த வாழ்வு அவனுக்கு எப்படி கையகப்படுத்தப்பட்டது? அது எப்படி அவனுக்கு சாத்தியமாயிற்று? ஒரு வாலிபனால் எப்படி இந்த இச்சைகளை வெற்றி கொள்ள முடிந்தது என்றால் 2 காரியம்தான். 1, அவன் ஆண்டவரோடு நல்ல ஒரு தொடர்பில் இருந்தான். 17 வயதிலே, ஸ்வீட் 17, 17 வயதிலே ஒரு சொப்பனம் கண்டான். ஆண்டவருக்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு உறவு, ஒரு தொடர்பு இருந்தது. 2வதாக, பாவம் அவன் முன்னால் வரும்பொழுதெல்லாம் மிக வைராக்கியமாய் நோ. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களும் வாலிப பிள்ளைகளும் பாவத்திற்கு நோ சொல்லுவதிலே தயக்கம் காட்டுவதினாலே நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு கரைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் பாவத்திற்கு நோ சொல்வதிலே மிக உறுதியோடு நாம் இருக்க வேண்டும். அது ஒரு நாள் பிரச்சனை அல்ல, வாழ்நாள் பிரச்சனை. எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் நான் என் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் போஜனத்தாலும் தீட்டுப்பட்டு விடக்கூடாது. உடல் ரீதியாய் விபச்சாரம், வேசித்தனத்தினாலும் நான் கரைபடுத்தப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா பரலோகத்தில் ஒரு கூட்டம் பேர் பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இவங்க யார் என்று யோவான் கேட்கிறார். அப்போ பரலோகத்திலிருந்து தேவதூதன் சொல்லுகிறார், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. அதற்கு முன்னடையாளமாய் இருக்கிறவர் யோசேப்பு. வாலிப வயதிலே தன் வாலிபத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டவர். இன்றைக்கு கல்லூரி படிக்கும் பொழுதே, ஏன் மேல்நிலை கல்வி படிக்கும் பொழுதே ஏராளமான வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் இந்த பாவத்திலே விழுந்துதான் கிடக்கிறார்கள். திருச்சபையும் விட்டு வைக்கவில்லை. என் அன்பு வாலிபனே, என் அன்பு வாலிப பிள்ளையே, நீ உன்னை தீட்டுப்படாதபடி பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நெருங்கின ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள். பாவத்துக்கு நோ சொல்வதிலே தைரியமாய் வைராக்கியமாய் இரு. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இரு. உணவு விஷயத்திலும் உன்னோடு கூட இருக்கிற உன்னுடைய சக ஃப்ரெண்ட்ஸ்மார் நடுவிலே நீ ரொம்ப கவனமாய் நடந்து கொள். உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள் என்று பைபிள் சொல்லுகிறது. மற்றவர்கள் உன்னை குறித்து சொல்லணும், ஓ அவள் தேவனுடைய பிள்ளை, அவள் ஏசப்பா பிள்ளை, அவன் ஏசப்பா பிள்ளை, அவன் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டான் என்று உன்னோடு நெருங்கி பழகுகிறவர்கள் மற்றவரிடத்தில் எப்படி ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும். தானியேல் வாலிபனாய் இருந்தார், தீட்டுப்படுத்தாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டார். யோசேப்பு வாலிபனாய் இருந்தார்,
17 வயதிலிருந்தே ஆண்டவரோடு நெருங்கின தொடர்பு வைத்திருந்தார். தைரியமாய் நோ சொன்னார். பாவம் அதிகமாய் தன்னை நெருங்கி வரும் பொழுது அந்த இடத்தை விட்டு விலகி ஓடினார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு அவர் விலகி ஓடினதினாலே அன்றைக்கு அவர் தப்பித்து கொண்டார். ஜனங்கள் அவரை தவறாக சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா அவர் மேலே பழி போட்டிருக்கலாம், அதனால் அவர் சிறைச்சாலைக்கு போயிருக்கலாம். எதை பற்றியும் கவலை இல்லை. நான் சுத்தவானாய் இருக்கிறேன் என்பது என் ஆண்டவருக்கு தெரிந்தால் போதும். இந்த உலகம் என்னை குறித்து என்ன சொல்கிறது என்பதல்ல. நான் அந்தரங்கத்திலும் வெளியரங்கத்திலும் நான் பரிசுத்தவான் என்பதை என் ஆண்டவர் பார்த்தால் அது எனக்கு போதும். அப்படி வாழ்ந்தார் யோசேப்பு, அப்படி வாழ்ந்தார் தானியேல். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, தாவீதை போல அல்லது மற்ற காரியங்களைப் போல ஒருவேளை நீங்கள் தீட்டுப்பட்டிருப்பீர்களானால், ஒருவேளை இந்த பாவத்தில் நீங்கள் விழுந்திருப்பீர்களானால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். தாவீதும் இதே போல தீட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அவன் விழுந்து போன பொழுது ஆண்டவர் அவனை கைவிடவில்லை. அவனை மறுபடியும் மன்னிப்புக்கு நேராய் வழி நடத்துகிறார். மனம் கசந்து அழுதான், மனம் கசந்து அழுதான். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கைகளிலே வந்து விழுந்த பொழுது ஆண்டவர் அவனை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று அந்த பாவ வாழ்க்கையில் அவனை தூக்கி எடுத்தார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே என் அருமையான சகோதரர்களே, என் அருமையான சகோதரிகளே, எனக்கு அருமையான கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, பையன்களே, இந்த சின்ன வயதிலே நீங்கள் மிக கவனமாய் ஆண்டவரோடு ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். 17 வயதிலே யோசேப்பு தேவனோடு தொடர்பு வைத்திருந்தது போல நீங்கள் தொடர்பு வைத்துக்கொண்டு ஜெபத்திலும் உபவாசத்திலும் நீங்கள் பைபிள் வாசிப்பதிலும் கவனமாக இருந்து கொண்டால் உங்கள் பரிசுத்த வாழ்வை, உங்களுடைய வாழ்வை தீட்டுப்படுத்துவதற்கு யாராலும் ஒன்று செய்ய முடியாது. தானியேலை போல தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே உங்களால் வர முடியும். யோசேப்பை போல தேசத்தின் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே நீ வருவாய். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவருக்காக பரிசுத்தமாய் உன் வாழ்வை காத்துக்கொள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நாம் தவறு செய்திருந்தால் ஆண்டவர் இப்போ மன்னிப்பு கேட்போமா? மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிற உம்மிடத்திலே ஆண்டவரே, பலவிதமான காதல் என்கிற பெயரிலே விபச்சார பாவத்திலே விழுந்து கிடக்கிற எங்களுடைய தம்பிமார் தங்கைமார்களை மீட்டு ரட்சிக்கும்படியாய் மன்றாடுகிறோம் அப்பா. இந்த ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. தாவீதை மீட்டெடுத்த தேவன் எங்களை, ஆண்டவரே, எங்கள் மக்களை இப்பொழுது இந்த ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் சுவாமி, மனம் இறங்கும். தானியேலை போல யோசேப்பை போல தீட்டுப்படுத்தப்படாத வாழ்வு வாழ உதவி செய்திருக்கும். ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.